தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. திமுக தேர்தல் குழுவினரிடம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தேர்தல் குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் உள்ளார். திமுக தேர்தல் குழுவினரிடம் காங்கிரஸ் கமிட்டி தேர்தல் குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். இந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் என்னென்ன முடிவுகள் எட்டப்பட வாய்ப்பு இருக்கிறது, விவரங்களை சொல்லுங்க. தேர்தலுக்காக தீவிரமான அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் தற்பொழுது திமுகவும் பார்த்தமிட்டால் கூட்டணியில் இணைந்து இந்த தேர்தலுக்கான பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பார்த்தோமென்றால் இன்று அண்ணா அறிவாலயத்தில் திமுக தேர்தல் குழுவினர் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தேர்தல் குழுவினர் இன்று அறிவாலயத்தில் சந்தித்து தொடர்ந்து இந்த தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த தேர்தல் தொகுதிகள் பங்கீடு பொறுத்தவரையுமே தீவிரமான முறையில் நடைபெற்று முடிந்த நிலையில் என்ன தொகுதிகள் குறித்தும் மேலும் அந்த தொகுதிகளில் வேட்பாளர்கள் யார் யாரெல்லாம் அறிவிக்கலாம் என்பது குறித்தும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை எழுதுவதற்காக தொடர்ந்து ஆலோசனை கூட்டமானது தற்போது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்போது பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை மற்றும் மேலிட பொறுப்பாளர் ஜோடர், மேலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சட்டமன்ற தலைவர் ராஜேஷ்குமார், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தேசிய செயலாளர் விஜய் தல்வா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் சொர்ணா சேதுராமன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார். மேலும் இந்த திமுக தேர்தலுக்கு TR பாலு உள்ளிட்ட முக்கிய பிரதிநிதிகள் பங்கேற்று தொடர்ந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு என்னென்ன தொகுதிகள் மற்றும் யாரெல்லாம் வேட்பாளராக நிறுத்தலாம் என்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தேர்தல் குழுவினருடன் காங்கிரஸ் கமிட்டி தேர்தல் குழுவினரும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.